இந்த உலகத்தில் எல்லாரும் அழகாக இருக்க தான் ஆசைப்படுவாங்க. தங்களை அழகுபடுத்திக்கவும் ஆசைப்பட்டு தான் ஒருத்தரும் ஃபேஷியல் பண்ணுறாங்க. அலங்கார நிலையத்துக்கு போய் தங்களை அழகுபடுத்திக்கிறாங்க. அதாவது எப்பவும் நம்ம இயற்கை அழகு அழகு. ஆனால் இயற்கையை செயற்கையை மாற்றி அழகுபடுத்துறது இப்போ நவீன காலத்தில் ஒரு எல்லாருடைய ஆர்வமாக இருக்குது. அதுக்காக இப்போ சிலருடைய முகத்தில் கருப்பு புள்ளிகள் இருக்கும், கருப்பு படைகள் இருக்கும். அதெல்லாம் போக்குறதுக்கு அந்த காலத்தில் இயற்கையிலே சின்ன சின்ன வைத்தியங்கள் இருக்குது. அதுனா ரோஜாப்பூ, நம்ம வாசனையான ரோஜாப்பூ இருக்கு இல்லையா, வாசனை இல்லாத பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க. அந்த ரோஜாப்பூவை கைப்பிடி, செம்பருத்தி பூவை காய வச்ச கைப்பிடி, வாசனை மறுக்கொழுந்துல வாசனை மறுக்கொழுந்துன்னு ஒன்று இருக்கும், அது ஒரு கைப்பிடி. அப்புறம் கூழாங்கிழங்குன்னு ஒன்று நாட்டு கடையில் விற்கும், அந்த கூழாங்கிழங்கு அதுவும் சேர்த்து சந்தன வில்லாம் சேர்த்து இடித்து, சந்தன வில்லை எல்லாம் சேர்த்து இடித்து அதை காய வச்சு வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் ஆலிவ் எண்ணெயில் இந்த பொடியை போட்டு நல்லா எலுமிச்சம்பழத்தை ஊற்றி எலுமிச்சம்பழத்தை வச்சு கணத்தில் நல்லா தடவி 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு, சோப்பு போடக்கூடாது, வெறுமனே வெந்நி வச்சு முகங்கிறதுனாலே 1 மணி நேரம் கழிச்சா முகம் நல்லா பளபளப்பாகவும் பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் அது மாதிரி நம்ம வெளியே மட்டும் பூசினா பத்தாது, உள்ள உடம்புக்கும் அந்த ஆரோக்கியத்துக்கானதும் உண்டு. துளசியை சாறு எடுத்துக்காது கஷாயம் மாதிரி வைக்கணும். அதில் பால் சர்க்கரை சேர்த்து வாரத்தில் 3 முறை குடித்தா கூட அந்த குடல் சுத்தமாகும் போது நம்ம முகமும் பொலிவாக, ரத்தம் சுத்தமாகி முகம் தெளிவாக இருக்கும். அது மாதிரி சில கிருமிகள் இருக்கும் உடம்புல, சின்ன கிருமிகள் உடம்புல இருக்கனால அந்த சருமத்தில் கிருமிகளை போக்குறதுக்கு வேப்பந்தூளோட 3 மிளகு வச்சு அப்படியே மென்று சமைச்சு சாப்பிடணும். அது உடம்போட விஷ சக்தியை எடுக்க நல்லா இருக்கும். அப்புறம் மருதாணி இலை பூவு கொஞ்சம் மஞ்சள் அரைச்சி அதையும் நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது குளிக்கலாம். ஆலிவ் எண்ணெயை எடுத்து அதில் ஆலிவ் எண்ணெயில் கடலை மாவை கலந்து 1/2 மணி நேரம் பூச்சி வச்சிருந்து அது சோப்புலாம் போடக்கூடாது. சோப்பு போடாமலேயே வெந்நி வச்சு 1 மணி நேரம் வச்சுட்டு வெந்நி வச்சு கலந்தா நல்லா இருக்கும். அடிக்கடி முட்டைக்கோஸ் வாரத்தில் 3 நாள் முட்டைக்கோஸ் சூப் வச்சு கொடுத்தா இன்னும் முகப்பொலி வரும் உண்டாகும். அடிக்கடி முட்டைக்கோஸ் சூப் வச்சு குடிக்கணும். அப்புறம் நம்ம பால் காய்க்கிறப்ப அது ஆடை விடுது இல்லையா, அந்த ஆடையில் கொஞ்சம் ஆடையோ அதாவது வெண்ணையோ எடுத்து அந்த பச்சைப்பயிறு தூளை எடுத்து அதை கலந்து அதை முகத்தில் பூசி வச்சு அந்த பரு இருக்கிறது, சிவப்பு புள்ளிகள் இருக்குது, கருப்பு புள்ளி இருக்குதுன்னா மறைஞ்சிடக்கூடிய இது இருக்கும். பிறகு வெற்றிலை சாறு 2 ஸ்பூன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு போட்டு அதையும் என்ன செய்யணும், அப்படி நல்லா முகத்தில் பூசி வச்சுட்டு கழுவும்போது பைத்தம்பருப்பு மாவில், சோப்பெல்லாம் போடக்கூடாது, பைத்தம்பருப்பு மாவையோ கடலை மாவு வச்சா முகத்தை கழுவி சுத்தம் பண்ணாலும் அந்த புள்ளிகளோ கருப்புகளோ விடாமல் சில தோலை விட தடிமனாக இருக்கும். அந்த மெல்லிசான சருமம் சாப்பிட்டா ஆகிடும். அப்புறம் ஜாதிக்கான்னு இருக்கும், நம்ம நாட்டு மஞ்சள் ஜாதிக்காய் இருக்கும், அதை எடுத்து பூசி அதையும் நல்லா அரைச்சி பூச்சா ஜாதிக்காய் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. உஷ்ணத்து மேலே முகத்தில் அப்படியே ஒரு மாதிரி சொரம் இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்கு ஜாதிக்காய் நல்லா இழைச்சி கழுவணும். அப்புறம் பன்னீரில் பன்னீர் இருக்குல்ல, அந்த பன்னீரில் 2 சொட்டு எலுமிச்சம்பழ சாறை ஊற்றி வச்சு அதையும் குளிக்கும் நேரம் பூசிட்டு அருமை நினச்சி குளிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் சந்தன பொடியை கலந்து அதையும் துளசி சாறு எலுமிச்சம் சாறு கலந்து பூசி அப்படியும் குளிக்கலாம். இப்படி பல வழிகள் இயற்கையில் நிறைய வைத்தியங்கள் இருக்குது. இயற்கையான அளவுகளோடு இருக்கணும்னா இந்த மாதிரி இயற்கை வைத்தியம் பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் பியூட்டி பார்லர் போகாமலே அழகாக இருப்பீங்க.